Good morning, girls. Today's class, we are going to see the third part of the poem Ulysses. That is, from Ulysses, we are going to see the third part, which I already told you there are three parts. The first part already over, first two part is already over, and we are going to see the third part in today's class. He is confident, and with a strong belief, he had handed over his kingdom to his son Telemachus. He said about his son in the second part, and he is strong-mindedly. He handed over his kingdom to his son Telemachus. And the third one is third part begins from here. That is a clarion call to his mariners. அரைக்கூவல் விடுக்கிறார். நீங்கள் வந்து எல்லாரும் வாங்க, நம்ம அடுத்த பிரயாணத்துக்கு தயாராகணும் அப்படின்றத அரைக்கூவல் விடுக்கிறாரு. Ulysses treat his set of mariners as his friends, though he is a king, but Ulysses considered them as a friendly manner. That is சக தோழனாக தான் அவர் பார்க்கிறாரு. This clarion call going to be an inspiration, not only an adventure to all. ஹவு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வென்ச்சர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் லைஃப்பில் எதை மேலேனாச்சும் ஆசை வச்சு அதை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விடாப்புடியாக இருந்து எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்கு இவர் ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருந்தார் அப்படின்றது இந்த போயம் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் அப்கமிங் லைன்ஸ் ஃப்ரம் த 44th லைன் ஃப்ரம் திஸ் போயம். Okay, Mama? Okay. There lies the port, the vessel puffs her sail, there gloom the dark, broad seas, my mariners, souls that have toiled and roughed and thought with me, that ever with a frolic welcome took the thunder and the sunshine and opposed, free hearts, free foreheads, you and I are old. Old age hath yet is honor and is toil. So there is a port. Their port அப்படின்னாக்கா, Ulysses ships are attraction to the port of Ithaca. ஸோ இத்தாக்காவில் அவருடைய படகானது தயார் நிலையில் உள்ளது. எப்படின்னா நல்ல பஃபோட அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் ரெடியாக பஃப் ஆகி இருக்குது, ப்ளோ ஆகி இருக்குது. ஸோ தே ஆர் கெட்டிங் ரெடி, கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மெரைனஸை கூப்பிட்றாரு, கெட்டிங் ரெடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர் க்ளூம் அண்ட் டார்க் அப்படின்றது அந்த க்ளூம் தான் சொல்கிறாங்க. க்ளூம் here it's a verb that means appearing dark or scrolling. Thunder and sunshine எதை குறிக்குது அப்படின்னா, that ever with frolic welcome took the thunder and sunshine opposed அப்படின்னாக்கா, thunder and sunshine is used here to mean something like bad time and good time. அதாவது தண்டர்ன்றது பேட் டைமையும் சன்ஷைன்றது குட் டைமையும் இங்கே குறிக்குது. ஸோ மை மெரைனர்ஸ் வில் வெல்கம் போத் த தண்டர் அண்ட் சன்ஷைன். அதாவது பேட் டைமையும் குட் டைமையும் அவங்களுக்கு வெல்கம் பண்ண தெரியும். தே ஓன் அப்போஸ், தே வில் நோ ஹவு டு ஃபைட். அப்போஸ்னால் ஃபைட் பண்ணுறது. தே நோ ஹவு டு அப்போஸ் அண்ட் வின் தோஸ் திங்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. தண்டர் அண்ட் சன்ஷைன் இஸ் யூஸ்ட் ஹியர் டு மீன் சம்திங் லைக் பேட் டைம்ஸ் அண்ட் குட் டைம்ஸ். தே ஹாவ் கிளாட்லி வித் அ ஃப்ரோலிக் வெல்கம் gone through thick and thin for Ulysses. The phrase opposed, free hearts, free forehead அப்படின்னா, free heartனா ரொம்ப பரந்த விரிந்த மனதோடையும், ரொம்ப ஃப்ரீ ஃபோர்ஹெட் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டோட மைண்டோடையும் அதை அவர் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாரு. Ulysses means that a sailors opposed whatever came in their way. தண்டர் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தண்டரே வருது அப்படின்னா கூட அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி அதை வரவேற்கணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும். அண்ட் தே டிட் இட் ஆஸ் ஃப்ரீ மென் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட். ஃபோர்ஹெட் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டோட எதையும் சமாளிக்கணும் அப்படின்ற தைரியம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் இஸ் ஆனர் அண்ட் இஸ் டாயில். ஹேத் அப்படின்றது நத்திங் பட் த ஓல்டு இங்கிலீஷ் ஆஃப் ஹேஸ், HAS இருக்கு இல்லையா, ஓல்டு இங்கிலீஷில் அந்த ஹேத்துன்னு சொல்கிறாங்க. பட் ஆஸை தான் நம்ம இப்போ யூசேஜில் இருக்கக்கூடிய HAS ஆஸை தான் அவங்க ஹேத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ். Ulysses suggests that even though old people are respected,
தே ஆல்சோ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஓல்டேஜ் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து ஓல்டு ஆயிட்டோம் அப்படின்னா கூட ஓல்டு பீப்புளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஓல்டேஜ் பீப்புளுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்குது. ஹானர் அப்படின்னா மரியாதை இருக்குது. பட் அட் த சேம் டைம் த ஓல்ட் பீப்புள் ஆல்சோ ஹேட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ இன் தியர் லைஃப். அந்த விதத்தில் எங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே ட்ராவல் பண்ணுறது தான், நியூ அட்வென்ச்சரை வந்து பார்க்கக்கூடியதான் இங்கே வந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவர் வந்து இங்கே சொல்கிறாரு. கம்மிங் டு த 51 லைன், death closes all but something ere the end, some work of noble note may yet be done, not unbecoming men that strove with gods. The lights begin to twinkle from the rock, the long day wanes, the slow moon climbs, the deep mourns round with many voices, come my friends. ஸோ இங்கே வந்து ஏர் அப்படின்னா பிஃபோர்ன்றது தான் அர்த்தம். டெத் க்ளோசஸ் ஆல் பட் சம்திங் ஏர் த எண்ட் அப்படின்னா ஏர்னா பிஃபோர்ன்ற அர்த்தம். திஸ் இஸ் ஆல்சோ ஓல்டு இங்கிலீஷ் தான். ஓகேயா? டெத் க்ளோசஸ் ஆல் பட் சம்திங் ஏர் த எண்ட், சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட்ஸ் மே எட் பி டன். ஸோ நோபல் அப்படின்றது மதிக்கக்கூடிய ஒர்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த மதிக்கக்கூடிய ஒர்க்கு என்னன்னு பார்த்தாக்கா அதே தான், நத்திங் பட் ட்ராவல் தான். அதே மாதிரி நாட் அன்பிகமிங் மீன் தட் ஸ்ட்ரோவ் வித் காட் அப்படின்றது இதுவும் வந்து எப்படின்னா ஹியர் வந்து 2 நெகட்டிவிட்டி இஸ் கிவன் பட் சேஞ்ச் டு பாசிட்டிவ். என்ன வந்து அந்த 2 நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க அப்படின்னா, யுலிசஸ் நோஸ் தட் டெத் வில் எண்ட் everything but he still believes he can do great things worthy of men who fought against the will of the gods during the Trojan War. அதாவது விதியும் மதியால் வெல்லலாம் அப்படின்றது தான். டெத்து வந்து எல்லாத்தையும் வந்து வென்றோன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், விதியை எப்படி நம்ம மதியால் வெல்லலாம் அப்படின்றதையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹிம் இஸ் த ட்ரோஜன் வார். Here is an old poetic word that means before. Ulysses observed the sunset and the arrival of a night. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the light begins to twinkle from the rock. அதாவது கடலை சுற்றி இருக்கக்கூடிய பாறைகள்லேருந்து ஸ்டாரோட வெளிச்சமானது தெரிய வந்துருச்சு. அதாவது சாயங்காலம் பொழுது வர ஆரம்பிச்சிருச்சு. Ulysses observes the sunset and arrival of the night, but it seems like he is thinking about his own death. ஸோ ஆனால் வந்து அவருடைய ஓன் டெத்தையும் என்னன்னு எதிர்நோக்கி தான் இருக்காரு. இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் த கோஸ்ட் ஆர் பீப்புள் மார்னிங் ஆஃப் டெத். அதாவது the long day wanesனாக்கா அன்றைய நீண்ட காலமானது, அந்த நீண்ட காலை பொழுதானது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. the slow moon climbs, அப்போ இப்போ வந்து சாயங்காலம் வந்துருச்சு, இரவு வந்துருச்சு அப்படின்றது தான். மூன் வந்து மெல்ல மெல்லமாக வந்து எழும்பி வருகிறது மேலே. the deep mourns இங்கே MOANS அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஒரு அழுக்குரல் அப்படின்றது சொல்லலாம். அந்த பேயுனுடைய சத்தம் அப்படின்றதாகவும் அதை வந்து எடுத்துக்கலாம். அழுக்குரல், அந்த கோஸ்டோட சத்தம், அது வந்து இங்கே கேட்குது எனக்கு. அதாவது இது எல்லாமே எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா நைட்டு வந்துருச்சுன்றதை சிம்பிளைஸ் பண்ணுது. த லாங் டே வெயின்ஸ், த ஸ்லோ மூன் கிளைம்ஸ், த டீப் மோன்ஸ் round with many voicesனா நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. Come my friend, so it's time for us to get ready to go to travel. Light begins to twinkle from the rock is an elegant way of saying the stars are coming out, the night has come, so get ready அப்படின்னு சொல்றாரு. So coming to the 57th line here, tea is not too late to seek a newer world. இங்க tea அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா இட் அப்படின்றது தான் குறிக்குது. ஓகேயா? இட்டுன்றது தான் இங்கே அர்த்தம். ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இட்ஸ் நாட் லேட், டூ லேட் டு சீக் அ நியூவர் வேர்ல்ட். இட்ஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூவர் வேர்ல்ட். புஷ் ஆஃப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைல். த சரௌண்டிங் furrows for my purpose holds, to sail beyond the sunset and the baits of all the western stars until I die. It may be that the gulls will wash us down. It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we knew. Ulysses is addressing his friends. He tells them what he has been telling us all along.
இட்ஸ் நெவர் டூ லேட் டு கோ இன் சர்ச் ஆஃப் நியூ ஐலாண்ட். இப்போ கூட ஒன்றும் நம்ம வந்து வயசாயிடுச்சுன்னு இருந்தால் கூட இப்போ கூட ஒன்றும் நேரம் ரொம்ப தாழ்ந்து போல. இப்போ நினச்சாலும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம பார்க்காத ஊரெலாம் நம்ம போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். Here, a furrow refers to the track or mark made in the water by the ship. He tells a sailor to smite or strike it most likely with oars. ஸோ எவ்வளோக்கு நம்ம வந்து போராட முடியுமோ அவ்வளோக்கு நம்ம போராடி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். பர்பஸ் கேன் மீன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இட் கேன் மீன் எய்தர் டெஸ்டினி ஆஸ் இன் I intended to sail as far as I can. ஸோ ஒன்று வந்து டெஸ்டினியாக கூட இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு நினைக்கிறோமோ நம்ம அவ்வளோ தூரம் போய்க்கலாம். The baits of all the western stars is not a place where the stars go to the bathe themselves. It refers to the outer oceans or rivers. That is the Greek beliefs. அதாவது Greek வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேஸ் அப்படின்னா Greek word that means that இந்த ஓஷன் அதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே இல்லை, அதான் உலகத்தினுடைய கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல்ஃப் அப்படின்றது எவ்வளோ பெரிய புயலோ இல்லை மழையோ வந்து டார்ச்சர் பண்ணால் கூட பட் we should not give up அப்படின்னு சொல்கிறாங்க. And the land which is situated here, Happy Isles அப்படின்றது nothing but it is a fortunate land situated in the Atlantic Ocean. It is popularly known as a Greek paradise. Paradise அப்படின்னா சொர்க்கம். அதை வந்து எதை சொல்கிறாங்களா, Happy Isles அப்படின்றது வந்து ஒரு லக்கியான ஒரு பிளேஸு, ஒரு ஃபார்ச்சுனேட். அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா லக்கி பீப்புள்ஸ் கேன் கோ தேர். தட் இஸ் பேரடைஸ். அதை க்ரீக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து சொர்க்கம். க்ரீக்கினுடைய இதில் வந்து அது வந்து சொர்க்கம். எதை வந்து அட்லாண்டிக் ஓஷன். we should travel there also. அங்கேயே நம்ம போகணும். if we go there, அங்கே யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னா அக்கிலஸ், ஒன் ஆஃப் his companion. அந்த அக்கிலஸ்ன்றது nothing but one of his companion who participated and fought in the Trojan War. Trojan Warல வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ட்ரோஜன் வார் மெனி ஃபேமஸ் பர்சன்ஸ் பார்ட்டிசிபேட்டட். நிறையா பேர் வந்து அந்த ட்ரோஜன் வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து அக்கிலஸும் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ இஃப் வி கோ டு தட் பேரடைஸ் வி கேன் see அக்கிலஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இட் மே பி தட் த கல்ஃப் will wash us down. கல்ஃப்னா பெரும் புயல் வந்து கூட நம்மளை இழுத்துட்டு போயிடலாம், இல்லை நம்ம அதை பயமுடுத்துகிற அளவுக்கு கூட அது வந்து நம்ம நடத்தலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா இட் மேபி we shall touch the Happy Isles. நம்ம வந்து அந்த அட்லாண்டிக், அது வந்து அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பேரடைஸ் க்ரீக்கை பொறுத்த வரைக்கும் அது க்ரீக் பேரடைஸை வந்து நம்ம டச் பண்ணிடலாம். and see the is one of his companion that Achilles in that paradise அப்படின்னு சொல்கிறாங்க. to sail beyond the berths means Ulysses wants to sail really far away beyond the horizon. எங்கெங்கெல்லாம் அவரால் போக முடியுமோ until he dies அவர் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. Ulysses realized that he and his companion might die but he is okay with that. நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் இறக்க தான் போகிறோம், நானும் என் கூட இருக்கவங்க எல்லாருமே இறக்க தான் போகிறோம். பட் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. இருக்கிற வரைக்கும் நான் எப்படி நான் நினைக்கிறத சாதிச்சேனா அப்படின்றத மட்டும்தான் என்னோடது இருக்குது. இஃப் தே டை தே மைட் ஈவன் go to that Happy Isles and visit their old ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இவங்களும் இறந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாமே அங்கே தான் போய் மீட் பண்ணுவோம். அப்போ என்னோடய கம்பானியனும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் எனக்கு வரும். அவர் யாருன்னா தான் அக்கிலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டு தட் 65th line of this poem. Though much is taken, much abides, and though we are not now that strength which in old days moved earth and heaven, that which we are, one equal temper of heroic hearts, made weak by time and fate, but strong in will, to strive, to seek, to find, and not to yield. So Ulysses again tells us that even though he and a sailor are old, so even is old அப்படின்னா அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா அவர் அப்போத்துலேருந்தே அந்த செயிலர்ஸோட அந்த மெரைனர்ஸோட தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒன்று உதாரணமாக வருது. Ulysses again tells us that even though he and the sailor are old,
and don't have a lot of gas left in the tank. அவங்க போகக்கூடிய படகுல அந்த கேஸ் வந்து தீந்து போச்சுனா கூட there is enough left to go a little farther. அதன் வச்சு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் போவோம். abides is a word that means remains. மிச்சம் என்ன இருக்கும் அதை வச்சு நாங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிச்சிருவோம். these guys are a team with one hearted. நாங்கள் எல்லாமே ஒரு மனதாட கொண்டவங்க. they are old and broken but they still have the will to seek. நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு வேணால் வயதானவர்களாக இருக்கலாம், பட் எங்களுக்கு எல்லாமே we are very strong minded. எங்கள் மனம் வந்து ரொம்ப உறுதியானதாகவும் இருக்கிறது. The phrase strong in will, to strive, to seek, to find and not yield means something like we are strong because of our will to strive or our will to strive and strong. அதாவது நாங்கள் மனதைரியத்தோடு இருக்கோம். டு ஸ்ட்ரைவ்னா டு ஃபைட்டு, டு சீக்னா டு ஃபைண்ட். அதே தான் டு ஃபைண்ட், புது இடத்த வந்து போய் பார்க்குறது, நியூ பிளேசஸ் டு see, டு ஃபைண்ட் அவுட். we should not give up, to not to yield அப்படின்னா we should not give up அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்ம எதை சாதிக்கணும்னு நினச்சோமோ அதை சாதித்து முடிக்காமல் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, விட்டு வரவும் கூடாது. நம்ம எதை நினச்சி நம்ம போராடணுமோ, எந்த விஷயத்துக்காண்டி நம்ம போராடணுமோ அதை சாதிக்கிற வரைக்கும் நம்ம எந்த இதுலேயும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லாஸ்ட் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ ஃபேமஸ் லைன் ஆல்சோ. தட் இஸ் டு ஸ்ட்ரைக், டு seek, to find and not to yield அப்படின்றது very very important. Okay, coming to the conclusion part of the poem, we can see from these lines how confident and strong minded person was Ulysses. அதாவது நினைச்சதை வந்து சாதிக்கணும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர் தான் யுலிசஸ். யுலிசஸ் is known for indomitable spirit, டயர்லெஸ் ஸ்பிரிட், எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதவர், மனதைரியம், தான் எதை நினச்சி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிட்டே இருக்காரோ அந்த இதுக்காண்டி அவர் எதையும் மனதைரியத்தோடு போராடக்கூடியவர். வாட் லெசன் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் போயம் இஸ் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு அஸ் இன் லைஃப் வி ஷுட் நெவர் கிவ் அப் எஃபர்ட்ஸ். நாம் ஏதாச்சும் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா வி ஷுட் நெவர் எவர் கிவ் அப் ஆர் ஸ்பிரிட். யூ ஷுட் அப்ரிஷியேட் ஹியர் அபவுட் த யுலிசஸ் ஸ்பிரிட். உடல் வலிமையை விட மன தைரியம் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறவர். ஸோ we should have that indomitable spirit in us. So that is the lesson you are going to gain from this poem. I hope this poem was greatly helpful for you, not only as an exam point of view but also life oriented inspiration poem. I hope you all understood this poem, girls. Thank you, girls. We'll see in the next class.